ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமான ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 118வது பாடல் இணைந்து பாடுவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனு மக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில் நிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில் நிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனே உமக்களிக்கின்றேன், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். ஜெபிப்போம். என் பிதா வீட்டில் பல வாசஸ்தலங்கள் மேன்மையாகவே விளங்கிடுது. என் பிதா வீட்டில் பல வாசஸ்தலங்கள் உன்னதத்தில் மேன்மையா
இன்பம் இன்பம் என் பிதா வீட்டில் இன்பம் இன்பம் என் பங்காகிடும் இன்பம் இன்பம் என் பிதா வீட்டில் என் பங்காகிடும் என்றும். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் இயேசுவே, மனமகிழ்வான இந்த நாளின் ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் அருளினீர். இந்நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஆராதிக்கின்ற மக்கள் புது பலனடையவும் புதிய கிருபைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையில் நாங்கள் இணைந்து பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கிற திருமறை வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை எல்லாவற்றிலும் எங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து 9வது பாமாலை இணைந்து பாடுவோம். பாமாலை 9. எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே. எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை உம் சாவம் மிதித்தே, உம் சாவம் மிதித்தே ஜெயித்தடைந்திட ஜீயை நீ வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்து சர்வ சகத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு வாழ்ந்துள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே.
1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆராதனையிலே பங்கெடுத்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். இயேசு கிறிஸ்து விரும்புகிற பிரகாரமான வாழ்வு முறைமைகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா? மாறாக நம்முடைய விருப்பத்தின்படியான வாழ்வு முறைமைகளை நாம் கை கொண்டு வாழ்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். கிறிஸ்துநாதர் நம்ம எதிர்பார்க்கின்ற வாழ்வை வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் அதற்காக கர்த்தரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பிற்காக ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து மன்னிக்க தயை உள்ளவர், நமக்காக இரக்கம் செய்பவர். ஆகவே இந்த ஜெப நேரத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி சென்ற நாட்களிலே நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் அவரிடத்திலே அறிக்கையிடுவோம். அவர் நமக்காக சிந்திய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஜெபத்திலே முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அறிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தியை நமக்கு கட்டளையிட்டருளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 127 சங்கீதம். 127 சங்கீதத்தின் வசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலவேதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் நாமடையாமல் ஒலிபுற வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேளுங்கள். முதலாவது பழைய பாட்டு திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 26வது வசனம் முடிய. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 26வது வசனம் முடிய. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீரிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வாசிக்கும்படியான பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் முடிய. St. Matthew Gospel, chapter 18, verses 1 to 6. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். திருமறை பகுதிகள் படித்து நிறைவு பெற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பெருமாக இருக்கிற அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கிருபை உள்ளவராக, ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவராக, ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் இரக்கம் செய்பவராக, தூக்கி சுமக்கின்ற எங்கள் இயேசுவாக நீர் உடனிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த ஜெப நேரத்தில் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவே, உலகத்தின் எல்லா நாட்டின் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருக்கிற ஆபத்து சூழல்கள் மாறுவதற்கும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நல்ல பணிவிடைகளை ஆற்றி உயர்வடைவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்நாட்களில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், இன்னும் பலதரப்பட்ட பலகீனத்துடன் ஆஸ்பத்திரிகளிலே இல்லங்களிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவின் தழும்புகளின் கரத்தை வைத்து தொடவும் நல்ல விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அருள் புரிவீராக. அன்பின் இயேசுவே, உலக நாட்டின் தலைவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அவர்களுடைய எல்லா ஒழுங்குகளையும் கர்த்தருடனிருந்து அனைத்தும் மிக ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பு கர்த்தாவே, நாட்களிலும் இயற்கையின் பேரிடரினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நாட்டின் பகுதிகளை இயேசுவே நீரை கண்ணோக்கி பாரும். இது நிமித்தமாக மக்கள் கவலையுற்று தங்கள் உடைமைகளை இழந்து தங்கள் உறவுகளை இழக்க கொடுத்து துயரத்துடன் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் தந்து மீண்டும் தங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் வாழ்கின்ற யுஏயினுடைய இந்த எமிரேட்ஸை ஆசீர்வதியும். யுஏயினுடைய எல்லா எமிரேட்ஸையும் இயேசுவின் கரம் தொடவும். ஆண்டவரே, நோயின் பாதிப்புகள் மாறவும் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டினுடைய தலைவர்கள், இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டத்தின் எல்லா பகுதிகளையும் கர்த்தரின் கரம் தொடவும். நோயின் பரவுதல் முற்றிலும் மாறி இயல்பு நிலைக்கு தேசம் திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த ரசல் ஹேமா எமிரேட்ஸினுடைய மன்னர், அவர்களுடைய ஆட்சி பொறுப்புகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டில் உள்ள அதிகாரிகள், இதர எல்லா பணிவிடையாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பொறுப்பான பணிவிடைகளை நிறைவேற்றி இந்த எமிரேட்ஸை வளர்ச்சியடை செய்வதற்கு இருக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரித்து அவையெல்லாம் ஆண்டவர் வெற்றி காண்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற நல்ல பணிவிடைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த பணி பொறுப்புகள் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்க பெற்று நிறைவேற்றி வருகிறார்களோ அது எல்லாவற்றையும் தொடர்ந்து நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் உதவியாக இருந்து சோர்வு வராமல் ஆண்டவரே சரீரத்தில் எந்த கவலையின் சூழல்கள் அணுகாதபடிக்கு தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி அதனை உயர்வுகளை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்நாட்களிலே பணிவிடைகளை இழந்திருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் உதவியாக இருந்து நல்ல பணிவிடைகளை விரைவிலே கிடைக்க பெற்று ஆண்டவர் உயர்வடைவதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பு இயேசுவே, திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மக்கள், சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வடையட்டும். பிள்ளைகளின் வளர்ச்சி சார்ந்தும் கர்த்தர் உதவியாக இருந்து ஆத்மீகத்திலும் சரீர அளவிலும் கல்வி ஞானத்திலும் பிள்ளைகள் நல்ல வளர்ச்சியை கண்டு உயர்வடைய ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் சென்று படிக்கின்ற எங்கள் சபை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்திலே சென்று படிக்கின்ற பிள்ளைகளை இயேசுவின் கரம் தொடரட்டும். குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் சென்று படிக்கின்ற அருமையான பிள்ளைகளை உம்முடைய கரம் வைத்து கர்த்தர் தொடவும். அந்த இடத்தினுடைய கல்வி வாழ்வு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக கிறிஸ்துக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துனுடைய சரீர அளவில் இருக்கிற பலகீனத்தை கர்த்தர் மாற்றி பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் அன்பு பிள்ளைக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
அன்பின் கர்த்தாவே, நீரை பொறுப்படுத்த ஆசீர்வதியும். கேம்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல பணிவிடைகள் தொடர்ந்து ஆற்றவும் அதனை மன மகிழ்ச்சி காணவும் கிருபை செய்வீராக. நாங்களுமே சபை அளவில் சென்று ஆராதிப்பதற்கு விரைவிலே எங்களுக்கு திருச்சபையிலே வாய்ப்புகள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்களும் தொடர்ந்து நடைபெற உதவி செய்வீராக. ஜூனியர் சர்ச், பெண்கள் சங்கம், கேம்பு மினிஸ்ட்ரி, இல்ல கூடுகை ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துபாய் திருச்சபை, ஃபிஜேரா திருச்சபை, ஒவ்வொரு எமிரேட்ஸில் உள்ள எல்லா திருச்சபைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஊழியங்களை செய்கின்ற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா இறை மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபைக்காக பிரதம பேராயர், ஒவ்வொரு பேராயத்தினுடைய பேராயர்கள், கர்த்தருடைய பணிவிடையாளர்கள், இறை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பியேசுவே, கவலையோடு, துக்கத்தோடு, பாரங்களோடு, கடன் பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் விடுவித்து நல்ல வாழ்வுகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த ஊர்களில் இருக்கிற பெற்றோர்கள், வாழ்வு துணைகள், பிள்ளைகள், குடும்ப மக்கள் எல்லோரிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்டு மகிழவும், ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்தும் பிள்ளைகள் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். இந்த ஆராதனையிலே நாம் நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தருடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 199வது பாமாலை இணைந்து பாடுவோம். பாமாலை 199. இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். இயேசுவை நம்பி பற்றி கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகின்றேன். நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கின்றேன். நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகின்றேன். நேசரை பார்த்து பூரிக்கின்றேன். மீட்பரை நம்பி நேசிக்கின்றேன். நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாவி வல்லமையும் புண்ணியநாதர் தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ
வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகின்றேன், நேசரை பார்த்து பூரிக்கின்றேன், மீட்பாரை நம்பி நேசிக்கின்றேன், நீடொளி காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற சிந்தனையினுடைய பொருள் பிள்ளைகளை பேணி வளர்த்தல் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். தியான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். Whoever humbles himself as this little child is the greatest in the kingdom of heaven. ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கின்றோம். எங்களோடு பேசுவீராக. குழந்தைகள் மிகவும் முக்கியமானவர்கள், கடவுள் ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றவர்கள். அவர்களை பேணி வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது உடைய வசனத்தின் அடிப்படையிலே சிந்திக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் வாயிலாக கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து புதிய ஆசைகளை பெற்றுக்கொள்ளவும், எங்கள் வாழ்விலே நாங்கள் புதிய மாற்றம் பெற்றவர்களாக வாழ்வதற்கும் நாட்களிலே தியானிக்கிற வசனம் துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பிள்ளைகளை பேணி வளர்த்துதல். பிள்ளைகள் கடவுள் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், செல்வம் என்று திருமறை வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகள் கடவுள் அருளுகின்ற மிக உயர்ந்த ஒரு செல்வமாக காணப்படுகிறது. அந்த உயர்ந்த செல்வமாகிய பிள்ளைகளை மிகவும் பாதுகாப்பாக பேணி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இந்த பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடத்தில் இருக்கிறது. மட்டுமல்ல, ஆசிரியர்கள், பெரியோர்கள் எல்லோருடைய முதன்மையான ஒரு பொறுப்பு உயர்ந்த செல்வமாக கடவுள் தந்திருக்கிற பிள்ளைகளை பேணி வளர்த்துதல். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கின்றோம், இதோ பிள்ளைகள் கர்த்தராவின் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Children are a heritage from the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்டதான அந்த பிள்ளைகளை பேணி வளர்க்கும் பொழுது அவர்களுடைய சரீர வளர்ச்சி, அவர்களுடைய மனநிலைகள், ஆத்மீக வளர்ச்சிகள், கல்வி சார்ந்த வளர்ச்சி, இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் உண்டு. ஆகவே இப்படிப்பட்டதான பிள்ளைகளுடைய முழு வளர்ச்சியும் நமக்கு அவசியம். அதனை சார்ந்து நாம் பார்க்கின்ற வேளையில், ஒரு பிள்ளையை பேணி வளர்க்கின்ற வேளையில் அந்த பிள்ளை மீது அன்பு காட்ட வேண்டும், பிள்ளையை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இவற்றிலிருந்து நாம் சற்றும் விலகாமல் இருக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பிள்ளையை பேணி வளர்க்கின்ற வேளையிலே நல்ல வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை கண்டித்து வளர்த்துகின்ற வேளையில், வளர்ந்து முதுமையான நிலை அடைகின்ற வேளையிலும் தன்னை வளர்த்துகின்ற அந்த வாழ்வு முறைமைகளை ஒருபோதும் மறவாமல் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஒரு
பிள்ளையின் மீது அன்பாக இருக்கிற பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தண்டிக்கிறார்கள், பிரம்பை கையாளுகின்றார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளை ஒரு நல்ல நிலைமையிலே வளர வேண்டும் என்று அதிகமாக அன்பு செலுத்துவது நிமித்தமாக இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று வசனத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில், பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஆக இப்படி அவனை தண்டிக்கிற வேளையிலே அவனுடைய ஆத்துமா பல்வேறு தீய காரியங்களிலிருந்து தப்புவிக்கப்படுகிறது என்று வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆக பிள்ளைகளை திருமறை வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே போதனையிலே அவர்களை வளர்த்த வேண்டும். ஆகவே பிள்ளைகள் மிக முக்கியமானவர்கள், அவர்களை நாம் பாதுகாத்து வளர்த்த வேண்டும். ராபர்ட் ரெக்ஸ் என்பவருடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற வேளையில் அவர்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசித்த ஒருவர். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். அதிகமாக பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தினார். ஒரு முறை அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில் தெருவிலே அதிகமான பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். யாரும் அவர்களை கவனிப்பார் இல்லாமல் ஒரு நிலை. ஆனால் இவர் அவர்களை பார்க்கிறார், அவன் மீது அன்பு செலுத்துகின்றார். அந்த பிள்ளைகள் அதிகமாக இவரிடத்தில் வருகின்றார்கள். வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார், பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பாதையிலே பிள்ளைகளை திசை திருப்புகின்றார். தங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள், பல்வேறு தகாத காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள், ஒருவர் அடித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக இருந்தவர்கள் எல்லாரையும் அவர் ஒன்று சேர்க்கிறார். கர்த்தருடைய பாதையிலே நடத்த முயற்சிக்கிறார். அவ்வாறாகத்தான் சண்டே ஸ்கூல் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு, திருமறை பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற அந்த பெரிதான ஊழியம் துவங்கியது. 1780ஆம் ஆண்டுகளிலே அது துவக்கப்பட்டது. அது இன்றைக்கு உலகம் முழுவதும் அது காணப்படுகிற ஒரு முக்கியமான ஒன்றாக பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய தாயகத்திலே இருக்கிற நம்முடைய திருச்சபைகளிலே சண்டே ஸ்கூல் என்ற அமைப்பிலே நாம் பங்கெடுத்த நாட்களையும் நாம் நினைவிலே நிறுத்துவது மிக சிறப்புக்குரியது. நாம் இந்த தேசத்தில் அதனை ஜூனியர் சர்ச் என்று சொல்லுகின்ற அமைப்பிலே வைத்து பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை பாடல்களை கற்றுக்கொண்டு ஆத்மீகத்திலே வளருகின்றார்கள். ஆகவே பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள், அவர்களை பேணி வளர்க்க வேண்டும் என்று வசனங்களிலே நாம் கண்டுகொள்கின்றோம். இப்படியாக பிள்ளைகளை நாம் எவ்வாறாக பேணி வளர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட திருமறை வசனங்களின் அடிப்படையில தொடர்ந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக, இறைவனிடம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வளர்த்த வேண்டும். நம்மிடத்தில் ஆண்டவர் செல்வமாக தந்திருக்கிற பிள்ளைகளை இறைவனிடம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒன்று. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, பாவிகள் மேல் உன் மனதை வைத்து விடாதே. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே நீ விசுவாசம் உள்ளவராக இரு என்று சொல்லப்பட்டது. Do not let your heart envy sinners, but in the fear of the Lord continue all day long. Your hope will not be cut off. நம்பிக்கை வீண் போகாது. ஆக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்திலே அவர்கள் நிலைநின்று வாழ்வதற்காக நாம் வளர்த்த வேண்டும். அப்படி வளர்த்துகின்ற வேளையிலே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தடுமாற்றங்களும் இன்றி வாழ்வார்கள். சில நேரங்களில் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சி நாட்களிலே, வாலிப வயது பெரியோர்களாக வருகின்ற வேளையிலே சூழல்கள் திடீரென்று மாறிவிடுகிறது. வாழ்க்கையிலே தாங்கள் விரும்புகின்றவைகள் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. ஒருவேளை கல்வி சார்ந்தவைகள், பொருளாதார நிலைமைகள்,
விரும்புகிறவைகள், தங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிற வேளையிலே மனதில் பதட்டம் அடைகின்றார்கள். இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள், பயசூழல்கள், இவைகள் இருந்தெல்லாம் உறுதியாக தங்கள் வாழ்வை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே பிள்ளைகள் தங்கள் மனதை வைக்க வேண்டும், தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதிர் வயதிலே ஈசாக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்த கர்த்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார், உன் மகனை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை அழைத்து செல்கின்றார் ஆபிரகாம். அழைத்து செல்கிற வேளையிலே, அப்பா பலி செலுத்துவதற்கான ஆடு எங்கே கேட்கிற வேலை மகனுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வந்து விடுகிறது, தடுமாறுகிறார். பலி செலுத்துவதற்கு என்ன அழைத்து செல்கிறார்? விறகு இருக்கிறது, கையிலே கத்தி இருக்கிறது, ஆனால் பலி செலுத்துவதற்கான ஆடு காணவில்லை. மகனுடைய உள்ளத்திலே இப்பொழுது ஒரு பய உணர்வு, ஒரு தடுமாற்றம் அடைகிறார். பலி செலுத்துகிற ஆடு இல்லையா? ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாம் said, my son, God will provide for himself. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் ப்ரொவைட் பண்ணுவார். தன்னுடைய மகனுடைய தடுமாற்றத்தின் வேளையிலே தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ள அவர் விசுவாசத்தில் நிலைப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஈசாக்கை உறுதிபட வைக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த இளம் வயதிலே, இளம் உள்ளத்திலே அந்த கர்த்தர் நம்பிக்கையை தகப்பனாரை ஆபிரகாம் கொடுக்கிறதை நாம் இங்கு காண்கின்றோம். அது மிகவும் முக்கியமான ஒன்று. விசுவாசத்திலே நம் பிள்ளைகளை நிலைநிறுத்த வைப்பது. விசுவாசத்திலே பிள்ளைகள் நிலைநிறுக்கிற வேளையிலே உறுதியாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சிகளிலே அநேக உயர் நிலைகளில் பிள்ளைகள் அடைவார்கள். ஆலயத்திலே வளர்ந்த சாமுவேல், 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆலயத்திலே வளர்ந்தார், பணிவிடையாட்சி வளர்ந்தார், கர்த்தரை பிரியப்படுத்தி வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பார்க்கிற வேளையிலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டாலும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். ஆக கர்த்தருக்கு பணிவிடையாச்சு, ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து அங்கிருக்கிற பெரியோர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து உறுதியாக வாழ்ந்து நிமித்தமாக உயர்நிலை அடைந்தார். ஆனால் அங்கிருந்த ஒப்புனி பினேகாஸ் என்று சொல்லுகின்ற ஏலியினுடைய பிள்ளைகளோ ஆண்டவருக்கு பிரியமற்ற பிள்ளைகளாக, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ தங்களுக்கு இன்பத்தை கொடுப்பவைகள் தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமையோடு வாழ்ந்த பிள்ளைகள். அவருடைய வாழ்வின் முடிவுகள் பரிதாப நிலையை அடைந்தது, மிகவும் வேதனை நிலை அடைந்ததை நாம் காண்கின்றோம். ஆக விசுவாசத்திலே நாம் உறுதியாக அழைக்கப்படும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிகளிலே பல்வேறு போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தொடர்ச்சியாக பார்க்கின்ற வேளையில் பார்க்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அநேக அதிகாரத்தோடு போராட்டங்கள், இன்னும் பல்வேறு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு துரைத்தனங்களோடு போராட்டங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட போராட்டமான சூழல்களிலே நம் பிள்ளைகள் நிலைநின்று வாழ வேண்டும். இந்த போராட்டங்களை சந்திக்கிற வேளையிலே பதற்றமடையாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்காக எபேசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபேசிய திருச்சபைக்கு சொல்லுகின்ற வேளையிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கை கொள்ள வேண்டியது என்ன? ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காடை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவைகளை குறித்து சொல்லும் பொழுது சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இன்னும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கனுடைய எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் பொல்லாங்கன் எய்கின்றதான
பல்வேறு தீமையின் செயல்பாடுகளை எதிர்த்து நிற்க, அவைகளை எல்லாம் அடித்து அகற்றுவதற்காக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசம் என்னும் கேடகம். அன்பிற்குரியவர்களே, இவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்துல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை எதிர்த்து நிற்பதற்காக நாம் கை கொள்ள அழைக்கப்படும். இவற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தல் மிக முக்கியமானது. அநேக நிலைகளிலே பிள்ளைகள் வளர்ந்து வருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்திலே பிள்ளைகள் வளரவும், விசுவாசத்திலே நிலை நின்று வளரவும் பிள்ளைகளை பேணி வளர்க்க அழைக்கப்படுகிறது. அப்பொழுது பிள்ளைகள் தடுமாற மாட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் வரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பலனோடு நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பலன் விசுவாசம், நீதி, சத்தியம். கர்த்தருடைய வேத வசனம் என்னும் பட்டயம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அது வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் பிள்ளைகளை நிலைநிறுத்தும், நல்ல தீர்மானங்களை எடுக்க வைக்கும், பிள்ளைகள் உயர்ந்து வருகிற வேளைகளிலே பிள்ளைகளை வெற்றியடைய செய்யும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த கடவுளுடைய வார்த்தையினாலே சோதனைக்காரனை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் ஜெயித்தார். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொன்ன வேளையிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படியாகவே தன் ஜெயித்த ஆண்டவர், வார்த்தையினால் வசனத்தினால் ஜெயித்த இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். களங்கமில்லாத ஞான பால், அதில் வாஞ்சியாக இருத்தார். இப்படியாக நாம் பார்க்கிற வேளையிலே இறைவனிடம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளருவதற்கு நாம் உற்சாகம் காட்ட வேண்டும். நாம் அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு பெற்றோர்களும், ஆசிரியர்கள், பெரியோர்கள் காணப்படுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? இறை அரசுக்குரிய பிள்ளைகள் என்ற சிந்தனையுடன் வளர்க்க வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய ஜூனியர் சர்ச் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் இறை அரசுக்குரிய பிள்ளைகள் என்ற சிந்தனை எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே வேண்டும். அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உரிய பிள்ளைகளாக கடவுள் அவர்களை காண்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல சீடர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று இயேசுவிடத்துல கேட்கிறார். இயேசு அப்பொழுது ஒரு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி இங்கு நிற்கின்ற இந்த பிள்ளையை போல நீங்கள் மாற வேண்டும், அப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி 4வது வசனத்தில் சொல்கிறார், இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன்? இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் தாழ்மை உடையவர்கள் என்று இயேசு கிறிஸ்து காண்கிறார். அந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து தாழ்மை உடையவர்கள் என்று காண்பு சொல்கிறார். இந்த பிள்ளையை போல் தாழ்மை உடையவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராயிருப்பார். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை விசேஷித்தவர்களாக காண்கிறார். இறை அரசுக்குரியவர்களாக பிள்ளைகளை காணும் பொழுது நம்முடைய பார்வை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்து அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நம்முடைய சிந்தனையும் வருவது மிகவும் சிறப்புக்குரியதாக நாம் காண்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள். அதை கையை வைத்து ஜெபம் பண்ண சொல்லுகின்றார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே
19வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் பார்த்தோம். கைகளை வைத்து ஜெபம் பண்ண. அப்பொழுதே சீடர்கள் தடுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க, தடுக்க கூடாது, என்னிடத்தில் அவர்கள் வரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தாழ்மையுடைய இந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளுடைய தாழ்மை எல்லாம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று திருமறை வசனத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளம் கொண்ட பிள்ளைகள், இந்த களங்கமற்ற ஒரு வெண்மை நிறைய உள்ளம் கொண்ட பிள்ளைகள் பாராட்டுவதற்குரியவர்கள். அந்த சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறோம், அவர்களை பேணி வளர்க்க அழைக்கப்படுகிறோம். அவர்கள் செல்வம், ஒரு பொருளை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் பேணி வைத்திருக்கிறோமோ அதைவிட சிறப்பாக இறையரசுக்கு சொந்தமான பிள்ளைகளை நாம் பேணி வளர்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தாழ்மையுடையவராக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் தாழ்மை. அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக சீடர்களோடு அமர்ந்து உணவு உட்கொள்ளுகின்றார். திடீரென்று அந்த பந்தியிலிருந்து எழுந்து தன் வஸ்திரத்தை கலத்தி வைத்து விட்டு ஒரு சீலையை எடுத்து கட்டிக்கொண்டு தண்ணீரை எடுத்து சீடருடைய கால்களை கழுவுகின்றார். சீடர்களை கால்களை கழுவி மீண்டும் அமர்ந்து விட்டு சொல்லுகிறார், போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவரே ஒருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தின செயல்பாடுகளை நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளைகள் தாழ்மை நிறைந்த பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்பரிசோதனை செய்வோம். அந்த தாழ்மையின் குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு நான் மாதிரியை வைத்துக் கொண்டேன். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாடலாக இருக்கிறாரே, அவருடைய வாழ்முறைகள் நமக்கு மாடலாக இருக்கிறது. அதனை பெற்றுக்கொண்ட மக்களாக, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகின்ற மக்களாக நாம் தொடர்ந்து காணப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளைகளை பேணி வளர்ப்போம். அப்பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற வேளையிலே பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக, பெரியோர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக பிள்ளைகள் வளர்ந்து உயர்வார்கள். தங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களின் மத்தியிலே விசுவாசத்தை உறுதியாக நின்று கொண்டு, கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாக நின்று கொண்டு அவற்றை மேற்கொள்வார்கள். ஆகவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்ற பலனாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்துவதிலே தொடர்ந்து கர்த்தருடைய கரங்களில் ஒவ்வொரு நாள் நம்மை ஒப்புக் கொடுத்து, இயேசுவே எனக்கு நீர் தந்திருக்கிற பிள்ளைகளை வளர்த்துவதற்கு சொல்லித்தாரும் என்று தினமும் ஜெபம் எடுத்து பிள்ளைகளை ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் முன்னேற்றி வளர்த்துவோம். மட்டுமல்ல, கல்வி சார்ந்து, சரீர வளர்ச்சி சார்ந்து எல்லாம் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் உயர்ந்து வருவார்கள். கர்த்தருடைய திருவசனம் தானே நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வாதத்தோடு நடத்தும். ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்கள் பெயர்கள்: 7ஆம் தேதி மிஸ்டர் ஒய் ராஜேஷ் பரமானந்தம், மாஸ்டர் ஜாக்சன் ஸ்டெலோன் ஜாய்சன். 8ஆம் தேதி மிஸ் கேப்ரிலின் யுஎஸ் சஷ்மிதா யூஜின்ராஜ். 10ஆம் தேதி மிஸ்டர் எஸ் சுந்தர்ராஜ். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வசனம் சங்கீத புஸ்தகம் 115 வசனம்: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணமாக இருக்கிற அன்பு இயேசுவே, இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை சந்தித்து புதுவயதில் பிரவேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஆசீர்வதிக்கின்ற கரம் பிள்ளைகளை தொடவும், புது பலனோடு புதிய வயதிலே கல்வி கற்றும் பணிவிடையாற்றியும் வாழ்ந்து வருவதற்கும் வாழ்விலே நல்ல உயர்வுகளை காணவும் கர்த்தர் அருள் செய்கிறாங்க. அனைவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். 140வது கீர்த்தனை அனைவரும் இணைந்து பாடுவோம். ஏற்றுக்கொண்ட அருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஏற்றுக்கொண்ட அருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். சாற்றின ஆவி ஆயத்த ஜெபமும் சார்ந்தவாய் ஜெபித்த பாவறிக்கையும் தேற்றிக் கொண்டாருளும் மன்னிப்பின் மாறுவோம் தேவிய பாதத்தில் வைக்கிறே சுவாமி. ஏற்றுக் கொண்டாருளும் தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, கொஞ்சம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க தெரியாத பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக் கொண்டாருளும் தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனமெல்லாம் புதிதாக்கிடும் சுவாமி. சுமைப்பட்டடியேன் கேட்கிறேன் சுவாமி, தேற்றிடும் புது பலன் ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக் கொண்டாருளும் தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிப்படும் மழை பொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும் தேவாவியின் உள்ளம் தங்கிட செய்யும். ஏற்றுக் கொண்டாருளுமே தேவா, இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவரான எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கின்ற நாங்கள் உம்மிலே நாங்கள் பலன் பெறுவதற்கு, உம்முடைய கரங்களிலிருந்து தொடர்பாழ்வுக்குரிய ஆசிகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அருள் செய்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடின பாடல்கள், வாசித்து தியானித்த திருவசனங்கள், ஏறெடுத்த ஜெபம், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கும், உம்முடைய அன்பை ருசித்துக் கொள்வதற்கு, உம்முடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். அன்பு இயேசுவே, பிள்ளைகள் நீர் தந்திருக்கிறதான செல்வமாக ஆண்டவரை நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான பிள்ளைகளை
நாங்கள் உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில நீர் விரும்புகிற பிரகாரமாக வளர்த்துவதற்கு கர்த்தர் விரும்புகிறேன். நாங்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் தரப்பட்டுள்ள பிள்ளைகளை விசுவாசத்தின் பிள்ளைகளாகவும் அவர்கள் இறை அரசுக்குரியவர்கள் என்ற சிந்தனையோடு கூட வளர்க்கவும், அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல மாதிரியாக காணப்படவும், எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக தரித்துக் கொள்ளுங்கள் என்ற நிலையிலே பிள்ளைகளை உறுதிப்படுத்தவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்டதான நல்ல வளர்ச்சியிலே பிள்ளைகள் வளர்ந்து வரவும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் தாமே துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தங்கள் பணி பொறுப்புகளை கவனித்து வாழ்கின்ற நாட்களிலும் பணிவிடைகளிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும், பயணங்களிலே கூட இருக்கும். அனைவரோடும் ஆண்டவர் தங்கியிருந்து சமாதானம் சந்தோஷத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். 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 ஆராதனையின் நிறைவு பாடலாக பாமாலையில் 168வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 168 முதல் சரணம் கடைசி சரணம் மட்டும் பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வீராவிக்கும் நீடுடி காலம் பத்திக்கும் பூலோகமாந்த யாவரும் வானொரு சேனை தீரணும் சாஸ்தானம் செய்து போற்றுவார் நீராகராயறியன்பார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. பேசுகிறோம்.